உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அசைத்தல், அறைதல், இசைத்தல், இயம்புதல், உரைத்தல், உளறுதல், எண்ணுதல், ஓதுதல், கத்துதல், கரைதல், கழறுதல், கிளத்தல், கிளத்துதல், குயிலுதல், குழறுதல், கூறுதல், சாற்றுதல், செப்புதல், சொல்லுதல், நவிலுதல், நுவலுதல், நுதலுதல், நொடித்தல், பகர்தல், பறைதல், பண்ணுதல், பணுவுதல், புகழுதல், புலம்புதல், பேசுதல், பொழிதல், மாறுதல், மிழற்றுதல், மொழிதல், வளத்தல், விடுதல், விதத்தல், விள்ளுதல், விளத்துதல், விளம்புதல் என 40 வகையான சொற்களை பேசுவதற்காக மட்டும் பெற்றுள்ள தமிழ் மொழியின் தொன்மையை ஆய்ந்து அறிந்து உலகத் தமிழ் மாநாட்டை நடத்தி தமிழின் பெருமையை அகிலத்திற்கு உணர்த்திய தமிழ் அறிஞராக சார்ல்ஸ் டார்வினின் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் என்ற இனங்களின் தோற்றம் மற்றும் கிரிகோர் மெண்டல் எழுதிய லா ஆஃப் ஹெரிடிட்டி என்ற மரபு தொடர்பு விதி உட்பட பரிணாம கோட்பாடுகளை ஆய்ந்துள்ளதன் அடிப்படையில் இயற்கையின் சதியால் ஊனமுற்ற மனநலம் குன்றிய மாற்றுத்திறனுடையோருக்காக பிரத்யேக கருவிகள் வழங்கி பெற்றோரற்றோருக்கும் கல்வி, உணவு, உடை, உறைவிடத்துடன் கூடிய பள்ளிகளையும் ஏற்படுத்தி தந்த கருணை கடவுளாக, மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக, மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மனிதராக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்று மக்களாட்சி என ஆன்றோர், சான்றோர், பெற்றோர், பெரியோர், நல்லோர், கற்றோர், எளியோர், வலியோர், அயலார், மாற்றார், உற்றார், சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் நீலக்கடலின் நீளத்தை விட அதிகம் என்பதால் மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பு, ஆங்கில வழி கல்வி, சிறப்பு பயிற்சிகள், கூடுதல் வகுப்பறை, கழிவறை மற்றும் குடிநீர் வசதிகள், தர மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. இரண்டாயிரத்து 2013 கல்வியாண்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட முப்பருவ முறை சிறப்பு பயிற்சிகள், பள்ளிகளில் மேம்படுத்தப்பட்டுள்ள கணித ஆய்வகம், தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம், இணைய வழி வாயிலாக இணைக்கப்பட்ட வகுப்பறைகள் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். கல்வி பயிலும் குழந்தைகளை புத்தகச் சுமையிலிருந்து விடுவிக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2012-2013 கல்வியாண்டில் புரட்சிகரமான முப்பருவமுறை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். கற்க வேண்டிய பாடங்களை பருவ வாரியாக பகுத்தளிப்பதால் மாணவர்கள் பாடங்களை எளிதாக கற்பதோடு பருவ முறையில் தேர்வு எழுதுவதால் மன அழுத்தமும் குறைகிறது. எளிமைப்படுத்தப்பட்ட செயல்வழி கற்றல் முறை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளிகளிலும் பின்பற்றப்படுகிறது. இதில் தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு பற்றிய பயிற்சி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இக்கற்றல் முறையை மேம்படுத்துவதற்காக 2013-2014 கல்வியாண்டில் 2,34,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2012 ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முப்பருவ முறையை அறிமுகப்படுத்தியதன் விளைவாக பள்ளி குழந்தைகளின் கற்றல் நிலையில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. தமிழில் சரளமாக வாசிக்கும் மாணவர்கள் 2013 ஆண்டில் 72 விழுக்காடாகவும் 2014 ஆண்டு 78 விழுக்காடாகவும் உயர்ந்துள்ளனர். ஆங்கிலத்தில் சரளமாக வாசிக்கும் மாணவர்கள் 54 விழுக்காட்டிலிருந்து 64 விழுக்காடாகவும், தமிழில் பிழையின்றி எழுதும் மாணவர்கள் 63 71 விழுக்காடாகவும், ஆங்கிலத்தில் பிழையின்றி எழுதும் மாணவர்கள் 47 58 விழுக்காடாகவும், அறிதல் அடிப்படையிலான கணக்குகளை சரியாக செய்யும் மாணவர்கள் 70 77 விழுக்காடாகவும்,
திறன் அடிப்படையிலான கணக்குகளை சரியாக செய்யும் மாணவர்கள் 56 66 விழுக்காடாகவும் உயர்ந்துள்ளனர். இந்தியாவிலேயே முதன்முறையாக சமூக விழிப்புணர்வு மற்றும் பல்லூடக பாதுகாப்பு என்ற தலைப்பில் குழந்தைகளின் உரிமை மற்றும் பாதுகாப்பு பயிற்சிகள், ஆங்கிலம் பேசும் பயிற்சிகள், கணிதம் மற்றும் அறிவியல் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் 2013-2014 ஆண்டில் 78,500 தொடக்க நிலை ஆசிரியர்களுக்கு வட்டார வள மைய அளவில் அளிக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் நடப்பாண்டில் ஆங்கிலம், தமிழ், கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து ஆசிரியர் மேம்பாட்டு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு 17,74,00,000 ரூபாய் செலவில் 2,05,070 ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகள் தொடக்கநிலை வகுப்புகளில் கணிதத்தை எளிதாக கற்கும் வகையில் அபாக்கஸ், பந்துகள், கோலிகள், பெருக்கல் மற்றும் கூட்டல் அட்டவணைகள், கணித உபகரண பெட்டி, வடிவியல் அமைப்புகள், GEO அட்டைகள், மணிச்சரங்கள் உள்ளிட்ட கணித ஆய்வகங்கள் 1,28,00,000 ரூபாய் செலவில் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் கணினியை பயன்படுத்தி பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 1369 தொடக்கப் பள்ளிகளில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு மேசை கணினி, தடையில்லா மின்வழங்கி, ஒளியுறு படிவ கருவி, நாற்காலி மற்றும் கணினிக்கான மேசைகள் அரசால் வழங்கப்பட்டுள்ளன. அறிவியல் கருத்துக்களை மாணவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளும் வகையில் 17 மாவட்டங்களுக்கு நடமாடும் அறிவியல் ஊர்திகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நடமாடும் அறிவியல் ஆய்வகத்தில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், சமூக அறிவியல் என தனித்தனியாக ஆய்வு செய்து காட்டுவதற்காக தொலைக்காட்சி பெட்டி, ஒளியுறு படிவ கருவி உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இணைய வழி வகுப்பறைகளை இணைத்தல் வாயிலாக பள்ளிகள் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும், அதன் மூலம் கல்வி தரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும், தங்களிடம் உள்ள சிறந்த ஆசிரியர்களின் அறிவுத்திறனை மற்ற பள்ளிகள் பயன்படுத்திக் கொள்ளவும் இயல்கிறது. இத்திட்டத்தின் வாயிலாக கொடுக்கப்பட்டுள்ள இணைய அட்டையை பயன்படுத்தி மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். விளையாட்டு மற்றும் போட்டிகளில் மாணவர்கள் தொடர் ஈடுபாடு காட்டுவது மூலம் அவர்களின் கற்றல் திறன் மேம்படுகிறது என்பதை ஆய்வுகள் மூலம் அறிந்துள்ள தமிழக அரசு 31,902 பள்ளிகளுக்கு 39,47,000 ரூபாய் செலவில் சதுரங்க பலகைகளை மாணவர்களுக்கு வழங்கியுள்ளது. பள்ளி கட்டமைப்பு வசதிகள், கூடுதல் வகுப்பறை, கழிவறை மற்றும் குடிநீர் வசதிகள், புதிய கட்டடப் பணிகள் உள்ளிட்டவை பற்றிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். பள்ளி செல்லா மற்றும் இடைநின்ற 10 முதல் 14 வயது வரையிலான பெண் குழந்தைகள் அனைத்து வசதிகளுடன் கூடிய தரமான கல்வி பெறும் நோக்கோடு தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் 45 ஒன்றியங்களில் 61 உண்டி உறைவிட பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒவ்வொரு பள்ளியிலும் 100 பெண் குழந்தைகள் பயிலக்கூடிய 31 மாதிரி 1 பள்ளிகளும் 50 பெண் குழந்தைகள் பயிலக்கூடிய 30 மாதிரி 2 பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளிகளின் வாயிலாக 4,461 பெண் குழந்தைகள் தொடர்ந்து கல்வி பயின்று வருகிறார்கள். இதற்கென 2013-2014 ஆண்டு 14,51,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மனிதவள மேம்பாட்டுத்துறையின் தேசிய மதிப்பீட்டு குழுவினர் நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள உண்டி உறைவிட பள்ளிகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து பாராட்டுதல்களை தெரிவித்துள்ளனர். இத்திட்டத்திற்கென நடப்பாண்டில் 24,48,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சமவெளி பகுதிகளில் 1,461 கூடுதல் வகுப்பறைகளும், மலைப்பகுதிகளில் 129 கூடுதல் வகுப்பறைகளும் கட்டுவதற்கு 88,87,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலம் 20,464 பொது கழிவறைகள், 18,598 பெண்கள் கழிவறைகள், 15,527 குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. 2012-2013 ஆண்டில் 1,577 பொது கழிவறைகள், 1,669 பெண்கள் கழிவறைகள், 820 குடிநீர் வசதிகள் 45,97,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2013-14 ஆண்டில் 1,677 பொது கழிவறைகள், 2,310 பெண்கள் கழிவறைகள் மற்றும் 1,637 பள்ளிகளில் குடிநீர் வசதிகள், 9,518 மாற்றுத்திறனுடைய மாணவர்களுக்கான கழிவறைகள் 92,16,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள 2,057 பள்ளிகளுக்கு கழிவறை வசதிகள் ஊரக வளர்ச்சித்துறை,
ஒருங்கிணைந்த பள்ளி அடிப்படை வசதி மேம்பாட்டு திட்டம், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சொந்த கட்டடம் இல்லாமல் வாடகை கட்டடம் மற்றும் பழுதடைந்த கட்டடங்களில் இயங்கி வந்த 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 45 தொடக்க பள்ளிகளுக்கு 2 அல்லது 3 வகுப்பறைகள் கொண்ட சொந்த கட்டடங்கள் கட்ட 6,60,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளன. பள்ளி வகுப்பறைகள் கற்போருக்கு ஏற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும் வகையில் வகுப்பறைகளை மேம்படுத்த 54,273 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 30,41,00,000 ரூபாய் பள்ளி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. 36,950 பள்ளிகளின் கட்டட பராமரிப்பிற்காக 27,17,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நலத்திட்டங்கள், ஆங்கில வழி கல்வி, நிகர சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் விகிதம், நிறைவு விகிதம், சிறப்பு பயிற்சி செயல்பாடுகள், இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி வசதி உள்ளிட்டவை பற்றிய விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். மாணவர்கள் கற்பதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கி தந்துள்ளதோடு அவர்களுக்கு பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், 4 இணை பள்ளி சீருடைகள், புத்தகப்பை, வண்ண கிரையான்கள், வண்ண பென்சில்கள், புவியியல் வரைபடம், கணித உபகரண பெட்டி, காலணிகள், விலையில்லா பேருந்து பயண அட்டை உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 2011, 2012 மற்றும் 2012, 2013 ஆண்டுகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெருந்தன்மையுடன் அனுமதி வழங்கியதன் அடிப்படையில் 54 புதிய தொடக்கப் பள்ளிகள் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இன்றைய காலகட்டத்தில் அனைத்து துறைகளிலும் வேலை வாய்ப்புகளை பெற்று முன்னேறுவதற்கு ஆங்கில அறிவும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு தரமான ஆங்கில வழி கல்வி 2012, 2013 கல்வியாண்டு முதல் 150 அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளிலும், 2013, 2014 கல்வியாண்டில் 5,189 அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளிலும் பயிற்றுவிக்கப்படுகிறது. தற்போது 1,03,000 மாணவர்கள் ஆங்கில வழி கல்வி பயின்று வருகிறார்கள். ஆங்கில வழியில் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க தேவையான ஒளி நாடாவுடன் கூடிய கையேடு உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கென 38,60,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு மேற்கொண்ட அயராத முயற்சிகளின் விளைவாக மாணவர்களின் சேர்க்கை விழுக்காடு அதிகரித்து குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதம் கணிசமாக குறைந்துள்ளது. தொடக்கநிலை வகுப்புகளில் 93 விழுக்காடாக இருந்த நிகர சேர்க்கை விகிதம் நடப்பு கல்வியாண்டில் 99.80 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. நடுநிலை வகுப்புகளில் 90 விழுக்காடாக இருந்த நிகர சேர்க்கை விகிதம் நடப்பு கல்வியாண்டில் 99.10 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. தொடக்கநிலை வகுப்புகளில் 12 விழுக்காடாக இருந்த இடைநிற்றல் விகிதம் நடப்பு கல்வியாண்டில் 0.95 விழுக்காடாகவும், நடுநிலை வகுப்புகளில் 13 விழுக்காடாக இருந்த இடைநிற்றல் விகிதம் நடப்பு கல்வியாண்டில் 1.65 விழுக்காடாகவும் குறைந்துள்ளது. தொடக்கநிலை வகுப்புகளில் 64 விழுக்காடாக இருந்த நிறைவு விகிதம் நடப்பு கல்வியாண்டில் 97.93 விழுக்காடாகவும், நடுநிலை வகுப்புகளில் 68 விழுக்காடாக இருந்த நிறைவு விகிதம் நடப்பு கல்வியாண்டில் 95.02 விழுக்காடாகவும் உயர்ந்துள்ளது. தமிழக அரசின் பல்வேறு முயற்சிகளின் காரணமாக பள்ளி செல்லா மாணவர்கள் சிறப்பு பயிற்சி மையங்களில் சேர்க்கப்பட்டு முறையான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இதையடுத்து முறையான பள்ளிகளில் மீளவும் சேர்க்கப்படுகிறார்கள். பள்ளி செல்லா குழந்தைகள் தொடர்ந்து கல்வி பயில்வது ssa.tracking.tnschools.gov.in எனும் இணையதளம் வாயிலாக கண்காணிக்கப்படுகிறது. இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் 3,780 குழந்தைகள் முறையான பள்ளிகளிலும், 5,406 இடம்பெயர்ந்த மாணவர்கள் சிறப்பு பயிற்சி மையங்களிலும் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். 2013, 2014 கல்வியாண்டில் புலம்பெயர்ந்த குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதற்காக 2 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. முப்பருவமுறை அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் உயர்ந்துள்ள நிகர சேர்க்கை விகிதம்
நிறைவு விகிதம், குறைந்துள்ள இடைநிற்றல் விகிதம் ஆகியவற்றுக்கும் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்காக செயல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களுக்கும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஆசிரியர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அரசாங்கம் தர்ற ஆங்கில வழி கல்வியில நம்மளால ஃப்ரீயா படிக்க வைக்க முடியுது. இப்ப வர போட்டி மனப்பான்மை மிகுந்த உலகத்துல எங்க குழந்தைங்களும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தினால எங்க குழந்தைகள் ஆங்கில கல்வி இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாத சூழ்நிலையை இப்ப தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதனால எங்க குழந்தைகளுக்கு இந்த ஆங்கில வழி கல்விங்கிறது ரொம்ப வரப்பிரசாதமா இருக்கு. சிறப்பான முறையில் எளிமையாக படிப்பதற்கு ஏற்ற மனநிலையை அவர்களுக்கு உருவாக்குவதன் பொருட்டு இந்த முப்பருவ தேர்வு அமைந்துள்ளது. புத்தக சுமை மிக மிக குறைவு. மாணவர்களுக்கு எளிமையான ஒரு மன அழுத்தம் இல்லாத அளவிற்கு கல்வி சுமையை, அந்த புத்தக சுமையெல்லாம் குறைத்து கல்வியின் நிலையை உருவாக்கிய பெருக்கிய மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு முப்பருவ கல்வி முறையினால் அவர்களுடைய புத்தக சுமை மிகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் இடைநிறுத்தம் இல்லாமல் அனைத்து வகுப்புகளிலும் நாம் முன்னேறி சென்று நம்முடைய கல்வியை பயில வேண்டும் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதால் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பயன் கிடைத்துள்ளது. மாணவருடைய கல்வியினுடைய தரத்தையும் உயர்த்தி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திய மக்களின் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான்லாம் என்னுடைய ஏழ்மை நிலையால் இங்கிலீஷ் மீடியம் பணம் கட்டி படிக்கவும் இல்லை, தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஆனால் இங்கே பார்த்தா இந்த குழந்தைங்களுக்கு அனைத்து இலவசங்களும் தரமான ஆங்கில வழி கல்வியும் அம்மாவோட உதவியால் இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் படித்த கல்வி முறையை அழகான ஆங்கில வழியில் இந்த குழந்தைங்களுக்கு சொல்கிறது எங்களுக்கும் ரொம்ப பரம திருப்தியாக இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு போய் சேரும்போது அந்த குழந்தைங்களும் நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு பெருமிதமும் எங்களுக்கு இருக்குது. சுற்று வட்டாரத்தில் நிறைய கிராமங்கள் இருக்குது. ஸோ அந்த ப்ரைமரி எஜுகேஷனை முடிச்சுட்டு அவங்க ஒரு ஆங்கில வழி கல்விக்கு போகும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே அதே கல்வி கிடைக்குது, அதுவும் எல்லா வசதிகளோட இலவசமாக, அத்தனை இலவசங்களும் அவங்களுக்கும் கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப பசங்களும் பயனடைகிறாங்க, அவங்களுடைய பெற்றோர்களும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அரசு பல நலத்திட்டங்களை வழங்கியுள்ளது. அவற்றை நாங்கள் மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். இதனால் மாணவர்கள் மிகுந்த பயனடைகின்றனர். அவற்றை கொண்டு மாணவர்களின் கல்வித்தரம் உயர ஆசிரியர்களாகிய நாங்கள் முயற்சி மேற்கொள்கிறோம். சீருடை வழங்குதல், பாடப்புத்தகம், பாடக்குறிப்பேடுகள், கணித உபகரண பெட்டி, இலவச காலணிகள், இலவச புத்தக பைகள் மாணவர்கள் வழங்கி வருகிறோம். இதனை பயன்படுத்தி மாணவர்கள் மிகவும் சிறப்பாக கல்வி கற்கின்றனர். இத்திட்டத்தை வழங்கிய தமிழக அரசுக்கும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் கல்வித்துறையின் சார்பாகவும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் பள்ளி ஆசிரியர்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசால் வழங்கப்பட்ட இலவச திட்டங்களால் எங்கள் பள்ளி ஏழை எளிய மாணவர்கள் அங்கு தடையின்றி படிக்க உறுதுணையாக இருக்குது. அவங்களோட வாழ்நாளில் முன்னேறத்துக்கும் உறுதுணையாக இருக்குது. அவங்களுக்கு உற்சாகமும் கான்ஃபிடென்ட்டும் தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கு. தமிழக அரசுக்கும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட்ட எளிமையான கற்றல் முறையை தான் நாங்கள் பின்பற்றோம். இதனால புத்தக சுமை குறைந்து மாணவர்களுக்கு கல்வியில ஒரு ஈடுபாடு ஏற்படுகிறது. மாணவர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு படிக்கிறாங்க. மாணவர்களுக்கு இந்த SABL மூலமா பாடங்களை படிக்கிறதுனால அவங்களுடைய செயல் திட்ட முறைகள், பாடத்துல அவங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு, ஆர்வம் அது எல்லாமே அதிகரிச்சிருக்கு. மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாம அனைத்து மாணவர்களும் பள்ளிக்கு படிக்கிறதுக்கு இந்த முறையும் ஒரு சிறந்த காரணமாக அமைகிறது. எங்க பள்ளியில நாங்க ஆங்கில கல்விக்கு, இங்கிலீஷ் மீடியத்துக்கு இணையாக பிள்ளைகளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், யோகா, கம்ப்யூட்டர் எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். அதனால இப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாயிருக்கு. இது மட்டும் இல்லாம எங்க பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் மாவட்ட அளவில் நடக்கிற போட்டிகள் எல்லாத்துலயும் ஓவிய போட்டி, விளையாட்டு போட்டிகள், சதுரங்க போட்டி அதுலெல்லாம் கலந்துகிட்டு பரிசும் பெறுறாங்க. வருடத்திற்கு 2 முறை மருத்துவ முகாம்கள் நடத்தி அதன் மூலமாக மாணவர்களுக்கு சிறந்த ஒரு நோயற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடிகிறது. அத்தோடு கூட ஆசிரியர்களுக்கும் பணியிடை பயிற்சிகள் நிறைய வழங்கப்படுகிறது. அத்தோடு கூட புத்தாக்க பயிற்சியும் வழங்கப்படுகிறது. பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், 4 இணை பள்ளி சீருடைகள், புத்தகப்பை, வண்ண கிரையான்கள், வண்ண பென்சில்கள்,
புவியியல் வரைபடம், கணித உபகரண பெட்டி, காலணிகள், விலையில்லா பேருந்து பயண அட்டை உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி ஆங்கில வழி கல்வியை அறிமுகப்படுத்தி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மாணவர்கள் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவிச்சிருக்காங்க. துப்புரவு கல்வி எங்களுக்கு கொடுத்ததுனால எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு டேர்முக்கும் எங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துட்றாங்க. நாங்கள் படித்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அந்த முப்பருவ தேர்வு ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. இலவச சீருடை கொடுக்குறாங்க, புத்தகங்கள், பேகு, கிரையான்ஸ், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி எங்கள் பேரண்ட்ஸ்க்கு எங்களை படிக்க வைக்கிறதுல எந்த கஷ்டமும் வர்றதில்லை. அதனால் இந்த நலத்திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கத்திற்கும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் ஓப்பன் பண்ணதில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பேட் தராங்க, ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் தராங்க, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தராங்க, பேக்கு தராங்க, செப்பல்லாம் தராங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா டிரைவரு, அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மா உதவியால் ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்மு, நோட் புக்ஸு, பஸ் பாஸ், சத்துணவு எல்லாமே தராங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். எல்லாம் எங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறதால பசங்கள்லாம் அதிக பேர் நகர்ப்புறத்துலேயும் கிராமப்புறத்துலேயும் ஸ்கூலில் மாணவிகள் ஸ்கூலில் சேர்ந்து நல்லா படிக்கிறாங்க. இதெல்லாம் வழங்கி எங்களை ஊக்குவித்த தமிழக அரசுக்கு நன்றி. ஆடை, கணித உபகரண பெட்டி, நோட்டு புத்தகம் இதெல்லாம் கொடுத்து வழங்கினதுனால மாணவருக்கு படிக்கிறதுல அதிக ஆர்வம் கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி. ஆட்டுக்காரமட்டி நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன். இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிங்குது. இந்த ஸ்கூலில் விலையில்லா புத்தகங்கள், விலையில்லா சீருடை, பேகு, சத்துணவு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு அத்தனையும் இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும் மக்களின் முதல்வர் அம்மாவுக்கும் நன்றியை தெரிவித்து வழங்குகிறேன். விலையில்லா நோட்டு புத்தகங்கள், காலடிகள், கலர் பென்சில்கள், சீருடைகள், கம்ப்யூட்டர் பயிற்சி, யோகா பயிற்சி இதெல்லாம் சொல்லித்தரும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அம்மா அவர்களுக்கு நன்றி. நான் 1வது படிக்கிறேன். எனக்கு இங்கே புக்கு, பேகு, நோட்டு, பென்சிலு, கலர் பென்சில், டிராயிங் புக்கு, பேனா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்த அம்மாவுக்கு நன்றி. இப்போ எங்களுக்கு கழிப்பிட வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் எங்கள் மாணவி சார்பாக நாங்கள் அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மக்களின் முதல்வர் அம்மா எங்களுக்கு வகுப்பறை கட்டி கொடுத்துருக்காங்க. இதனால் மழை காலத்தில் நாங்கள் வெளியே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வகுப்பறை கட்டி கொடுத்த மக்களின் முதல்வர் அம்மாவுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். மக்கள் முதல்வர் அம்மா எங்களுக்கு கணித உபகரண பெட்டி கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் பிள்ளைங்க எல்லாம் மேக்ஸில் அதிக மார்க் வாங்குறாங்க. இதை வழங்கிய அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் படிக்கிறதுக்காக நோட்டுகள், புக்குகள், பேக்கு, செருப்பு மற்றும் விதவிதமான சாப்பாடுகள், முட்டைகள் எல்லாம் தருகிறார்கள். அதற்காக அம்மாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இலவசமாகவே புக்கு, நோட்டு, செருப்பு, லெட்டு, பேனா, யூனிஃபார்மு, வகையான சாப்பாடுகள், முட்டைகள், யூனிஃபார்முகள் எல்லாமே தராங்க. அதனால எங்க அம்மா உங்களுக்கு நன்றி. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பு, ஆங்கில வழி கல்வி, சிறப்பு பயிற்சிகள், கூடுதல் வகுப்பறை, கழிவறை மற்றும் குடிநீர் வசதிகள், தர மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.